தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எல்லோருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் சிறப்பான அமைச்சரவை உடன் எங்களுடைய பணியை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கின்ற முறையை விட அடிப்படையில் இந்த நேரு ஸ்டேடியத்துல இதே எஸ்டிஐடியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்த ஒரு பிளேயர் நான். ஸோ அதனால இதுதான் என்னுடைய வீடு. ஸோ மார்னிங் பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் எம்எஸ் மார்னிங் நாங்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமான போதை பழக்க வழக்கங்களும் ட்ரக்ஸ் கல்ச்சரும் மது பழக்கங்களும் அதிகமா இருக்கு. ஒரு முன்னுதாரணமா பாத்தீங்கன்னா பிரேசில்ல முன்னாடி ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனா அன்றைக்கு இருந்த அரசு விளையாட்டுத்துறை முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்ல நடத்தினாங்க. ஸோ அப்ப இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் ஃபுட்பால்ல வேர்ல்டு லெவல்ல டாப் கண்ட்ரியா அதுக்கப்புறம் மாறுச்சு. அது மாதிரி ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடுகள்ல விளையாட்டுகள் இளைஞர்களை மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு விளையாட்டுத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். ஸோ அதனால ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஸ்போர்ட்ஸை எந்த அளவுக்கு எஜுகேஷனோ அதுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும். விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு ஸ்கூல்ஸ்ல இருந்தே அவர்களுக்கு தேவையான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது முன்னாடி நம்ம ஸ்கூல் கேம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம், நேஷனல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். ஆனா நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக் மெடல் எப்படி நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு எஜுகேஷன்ஸ் கிடையாது, ஒரு அவேர்னஸ் கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் ஒரு பெரிய குறிக்கோளா இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசுலயே 8 வயசுலயே ஒலிம்பிக்ஸ்க்கான ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸை பத்தி இன்னும் ஒரு எஜுகேஷன் சரியா இல்ல. அது எப்படி பங்கு பெறணுங்கிறது தெரியல. இன்னும் ஸ்கூல் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸ் இந்த லெவல்ல தான் நம்மளுடைய டார்கெட்டை வச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக 8 வயசுல இருந்தே ஒலிம்பிக்ஸ் மெடலை வின் பண்ணக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். இந்த 100 வருஷத்துல நம்ம ஒலிம்பிக்ஸ்ல மெடல் எடுத்ததே இல்லை. தமிழ்நாட்டுல ஒரு வளர்ந்த மாநிலம், பொருளாதாரத்துல முன்னேறிய மாநிலம்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு டீம் கேமை தவிர இண்டிவிஜுவலா இது வரைக்கும் நம்ம மெடல் எடுத்தது இல்லை. ஸோ அதுக்கான செயல் திட்டங்களை உடனடியா உருவாக்கணும். ஒடிசால பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா பழைய கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ட்ரக்ஸ் அண்ட் போதை பழக்கம் முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கி இருக்காரு. அதுல முக்கியமா விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தினாதான், அதுவும் பள்ளி கல்வியில இருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து வரும்பொழுது ஒரு மேக்சிமம் 3 to 4 இயர்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா வில்லேஜஸ்லயும் விளையாட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ரக்ஸ் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் லிக்கர் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் நடைமுறை சாத்தியம் அதிகமா இருக்கு. அதுக்கான வேலைகளை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கிறதுல எந்த அளவுக்கு மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸை தாண்டி தமிழ் கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கலாம்? பொதுவா விளையாட்டுங்கிறது எல்லோருக்கும் முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏசியன் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் பாரம்பரிய விளையாட்டுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்றதுக்கான செயல் திட்டங்களை உருவாக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விளையாடணும், எல்லாரும் விளையாடணும். ஒரு தமிழ்நாடு ஒரு ஃபிட்டஸ்ட் ஸ்டேட்டா மாறணும். லிக்கர் கன்சப்ஷன் அதிகமாகி இன்னைக்கு அதிகமான
ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. சோ இதை வந்து நம்ம வந்து ரீஹாப் சென்டர்ஸ் வந்து நம்ம திறக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு 10 வயசு குழந்தைங்கள இருந்து ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து எஜுகேஷனோட சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். சோ அதுக்கான பணிகளை நாங்க செய்வோம். கண்டிப்பா பாரம்பரியமான எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த முறை இப்போ உங்க ஐடென்டிட்டிக்காக என்ன அடுத்தது பண்ண போறீங்க? ஒரு பெரிய தொடர் வரப்போதா இல்ல என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள்? இல்ல, கண்டிப்பா பிரின்சிபல் செக்ரட்டரி MS சார் கிட்ட வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இப்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம வந்து மேட்சஸ் நடத்தணும், எல்லாம் பண்ணணும். ஆனா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல தமிழ்நாட்டுல வந்து இன்னும் இல்ல. இன்னும் நேஷனல் கேம்ஸே வந்து நம்ம வந்து நடத்தாம இருக்கிறோம். இன்டர்நேஷனல் கேம்ஸ் பாத்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா வந்து 94ல வந்து சாப்பாடு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நடத்தாம இருக்கிறோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து மெடல் கேம்ஸ் சொல்லக்கூடிய, ஒலிம்பிக் கேம்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேம்ஸுக்கு வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஈவெண்ட்ஸை நடத்தணும். முக்கியமா நேஷனல் கேம்ஸை வந்து நம்ம நடத்தணும். நேஷனல் கேம்ஸ் வந்து சின்ன சின்ன மாநில உத்தரகாண்ட்லாம் வந்து நடத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒன்றியர்ஸோட சேர்ந்து பேசுவோம். மாண்பு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஸ்போர்ட்ஸ் சிட்டியோட ஒர்க்கை வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஜோன்லயும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கணும். இன்னும் ஒரு 25,000-30,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இல்ல. இதெல்லாம் வந்து சரி செய்யப்படணும்னு சொல்லிட்டு இப்ப காலைல மார்னிங் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். நாங்க கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சரோட அவரோட டிஸ்கஷன் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலைகளை வந்து ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவோம்.